ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கெண்டட் சபை சார்பாலும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். We welcome all of you in the name of Jesus and on behalf of Kenton Bethany Church here. அதேபோல் ஆராதனை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். And also especially our online viewers too. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆராதனைக்கு முன்பதாக ஜெபித்து நாங்கள் ஆராதனை கடந்து செல்ல போகிறோம். We are just going to pray before we start the service. நாங்கள் எல்லாருமா ஒரு சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். நான் எல்லாருமா வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்க்ரீனில் இந்த சங்கீதம் போடப்படும். Together as a church, as one family, we're going to read Psalms 100. இங்கிலீஷில் வாசிக்கிறார்கள், கீழே இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கும். மற்ற தமிழில் நாங்கள் வாசிப்போம். You will see on the screen in both English and Tamil. நாங்கள் எல்லாரும் ஒருமித்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். And together we're going to read before we start the prayer. அடுத்தவர்கள் ரெடியாக ஸ்க்ரீனில் போடுங்க இருக்க சங்கீதம் 100. ஓகே, இல்லை நான் பைபிள் இருக்காது எடுத்து வாசிப்போம். நாங்களே பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர்கள் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் அவருடைய உண்மை தலைமுறைக்குமா உள்ளது. ஆமேன். பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். இன்றைக்கு நாங்கள் அதுக்கு தான் இந்த இடத்த வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து துதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். We've come here to give thanks to his name and give praise to his name. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் இன்றைக்கு விசேஷமாக குடும்ப ஐக்கிய ஆராதனை. Today it is a family holy communion service. நாங்கள் எல்லாரும் ஆயத்தத்தோடு வந்திருப்போம். We've all come here with a preparation. ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. But we're going to ask that God cleanses us today. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசியாமலும் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமலும் இருந்தால் என்னிடத்தில் உங்களுக்கு உடன்படிக்கை இல்லை என்று சொல்கிறார். If you do not eat of my flesh and drink of my blood, there is no covenant between you and I, God says. அவருடைய பிள்ளைகளாக இருக்கும், நாங்கள் அதுக்கு தகுதியாக நாங்கள் அப்படின்னா எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் சென்ற வாரங்களில் எங்களோட கண்கள் பார்த்தது, எங்களோட இருதயங்களில் சிந்தித்த சிந்தனைகள், நாங்கள் பேசின பேச்சுக்கள், கத்திரி பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறோம். ஆனபடியாக நாங்கள் இந்த வேளையில் எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, இதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். யார்களை நாங்கள் மன்னிக்க முடியவில்லையோ, யாரோடு எங்களுக்கு கசப்பு இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா அப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் இந்த பந்திக்குள்ளே வருவோமா இருந்தால் அதனால் எங்களுக்கு அநேக விளைவுகள் வரும் என்று கூட வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியாக அவருடைய சமூகத்தில் வருவோம், அவருடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒருமித்தபடியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் we're all together, we're going to commit whatever wrongdoings or actions that we may have done throughout the week. We're going to seek God's forgiveness when we are going to ask that he cleanses us and sanctifies us as we enter into his holy communion today. ஆமாண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் கண்களினால் பார்த்தவை, சிந்தனைகளினால, எங்களுடைய எண்ணங்களினால, எங்களுடைய வாயினால ஆண்டவரை உங்களுடைய பிரியமில்லாமல் எந்த செய்தமோ ஒரு விஷயங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ, யாரையோட கசப்பு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போடுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோமப்பா. ஆண்டவர் ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்குறோமப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த திருவிருந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உடலில் உள்ள பலவீனங்கள், எங்களுடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கும்படியாக எங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்தும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அப்படியா செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். அதேபோல் நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். சென்ற வாரம் முழுக்க கர்த்தர் கூட இருந்தார். போக்கிலும் பரத்திலும் எங்களை பாதுகாப்பு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த செலாக்கியம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற செலாக்கியம், எங்களுக்கு அந்த செலாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. Give thanks to God for all the blessings that he has given us and protected us and guarded us throughout the week, but the way he is going to bless us in this service also today. ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே
உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற வாரம் முழுக்க கூட இருந்தீங்களாப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீங்கள். உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் தந்தீங்களாப்பா. எல்லா ஆபத்திலையும் வந்து எங்களை விலத்தி பாதுகாத்து இந்த நாளிலும் ஆராதிக்க, துதிக்க, சோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றியோட துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த செலாக்கியம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல், எத்தனையோ பேர் ஜெயிலில், எத்தனையோ பேர் மனம் அடிவில், எத்தனையோ பேர் நோயில், எத்தனையோ பேருக்கு இந்த காரியம். ஆனால் எங்களுக்கு அந்த செலாக்கியம் கிடைத்திருக்கிறது. நமக்கு நன்றின்னு சொல்லுகிறோம். இந்த நாளிலும் துதிக்க, ஆராதிக்க, நன்றிகளை செலுத்துகிறோம். செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இந்த வேளையில், இந்த ஆராதனையில் வேளையிலே அப்பா எங்களை தங்களோட சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களோட நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களோட நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி ஒப்புக் கொடுப்போம். தடைகளை கத்தர் எடுத்து போடும்படியாக, நேரத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக, கத்தருடைய சமூகத்தில் எப்பவும் நாங்கள் நேரத்துக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேரத்துக்கு எல்லாரையும் கத்தர் அழைக்கட்டும். ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நேரத்துக்கு ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டு வாங்க. தடைகளை நீக்குங்க அப்பா. ஆண்டவரே, மன சோர்வுகளை அகற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வர வேணும்னு அந்த வாஞ்சியை கொடுங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க அந்த நேரத்தை நாங்கள் கொடுக்கும்படியாக, அந்த கனத்தை, அந்த மகிமையை நாங்கள் கொடுக்கும்படியாக ஆவியானவரே ஒவ்வொருத்தருடையும் விடப்படுங்க ஆண்டவரே. வழியில் வருகிற தடைகளை நீக்கி போடும்படியாக ஆண்டவரே, நேரத்துக்கு அழைத்து கொண்டிரும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இந்த இங்கிலாந்து தேசத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜனங்கள் இன்றைய நாளில் பாப் வழியவும் பாக் வழியவும் எத்தனையோ கொண்டாட்டத்துக்கு முன்னே போகிற ஜனங்களுடைய இருதயங்களை கத்தர் இடப்படும்படியாக, கத்தரை ஆராதிக்கணும், ஆலயத்துக்கு போகணும். அந்த வாஞ்சிய இங்கிலாந்து தேசத்தில் உள்ள மக்களுக்காக அந்த பாவ உணர்விருந்தவர் விடுதலையாக்கி கத்தரை தேட வேணும் என்ற அந்த வாஞ்சியை உருவாக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டவராக சபையாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஆண்டவரே, இந்த மக்களோட இடப்படுங்கப்பா. இவரோட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் பொப்பிலையும் ஆண்டவரே, பாக்கிலையும் அப்பா களியாட்டங்களிலும் கலந்து கொள்கிற நாளாக இல்லாதபடி உண்மை ஆராதிக்கிறவராக, உண்மை தேடுகிறவர்களாக, ஆலயங்களில் போகிறவர்களாக ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் இடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த தேசம் மாறணும் ஆண்டவரே. இந்த தேசத்து மக்கள் உங்களை தேடணும் ஆண்டவரே அப்பா. இந்த மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்பா ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சபையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இந்த இங்கிலாந்து தேசத்துக்காக. ஆண்டவர் இடப்படுவீங்களாக, ஆவியான இடப்படும் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆராதனைக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆராதனை வழி நடத்துகிற மகனை ஒப்புக் கொடுக்க போகிறோம். பிஎஸ்சிஸ்டத்தை ஒப்புக் கொடுக்க போகிறோம். மற்றது கொயரை ஒப்புக் கொடுக்க போகிறோம். மியூசிஷியனை ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்சிடி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆவியான இவர்கள் இடப்படும்படியாக, இவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக, பரிசுத்த அந்த வேளைகளில் பரிசுத்த இந்த இடத்தில் ஆவியானோட மகிமை இறங்கும்படியாக, சக்கின மகிமை இறங்கி வரும்படியாக, எங்களை அது நிரப்பும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகும்படியாக, வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு புள்ளிகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆராதனை நடத்த ஒரு ஒவ்வொரு புள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை வழி நடத்துகிற மகனே அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தினால மறைக்கும்படியாக, மூடும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார புள்ளிகளை ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா கோயில் புள்ளிகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. பியோசிஸ்டத்தை ஒப்புக் கொடுக்குறோம். மியூசியனை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியம் செய்கிற புள்ளிகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் செய்கிற புள்ளியை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த வேளையில் காலையில் வந்து இந்த சேர் எல்லாத்தையும் அடுக்கி இந்த ஆராதனை ஆயத்தத்துக்காக வந்து ஏடியா வந்து எல்லாவற்றையும் செய்து எல்லா புள்ளிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு புள்ளிகளையும் ஆவியானவன் நிரப்பும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த இடத்துல உங்களோட மகிமையை நாங்கள் காணணும். உங்களுடைய சக்கிர மகிமையை காணணும். உங்களோட வல்லமையை காணணும் அப்பா. நீர் மகிமையை நாங்கள் கண்டுகொள்ளணும் அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமா போகாதபடி வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார், எங்களை பலப்படுத்தினார், எங்களை தைரியப்படுத்தினார், எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்தார் என்று சொல்லக்கூடிய எங்களோட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். அப்படியா செய்ய போகிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். வார்த்தை கொண்ட பாசத்தை செஞ்சாக நான் ஒப்பு கொடுப்போம். வார்த்தை வேலைகளில் ஜனங்களுடைய இருதயங்களை வார்த்தை தொடப்பட வேணும். வெறுமனே கையை தட்டுகிறோம், கையை உயர்த்துகிறோம் இல்லாதபடி அந்த வார்த்தை எங்களோட இடப்பட வேணும். அந்த வார்த்தை எங்களோட பேசணும். அந்த வார்த்தை எங்களை புடமுட வேணும். அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் என்ன வார்த்தை எங்களோட பேசுகிறோம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக, அதே போல் வார்த்தையை கொண்டு வர
பாஸ்டரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆவியானவரே, வெளிப்பிரகாரமா இல்லையா, நாங்கள் எங்களுடைய உள்பிரகாரமாக அந்த வார்த்தையை உட்கொள்கிறவர்களாக, அந்த வார்த்தை எங்கள் இடப்படும்படியாக, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, ஆண்டவரே, வெளிப்பிரகாரம் இல்லை ஆண்டவரே, ஆவி எங்களை உள்ளுக்குள்ளாக அந்த வார்த்தை கிருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு வர பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க, 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 நிரப்பி அப்பா வல்லமையா வார்த்தை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த வார்த்தை விடுதலை ஆக்கும், அந்த வார்த்தை சுகம் கொடுக்கும், அந்த வார்த்தை எங்களோட இடப்படும், பேசும். ஏனென்றால் அது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவிக்கிற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருத்தருடைய இடப்படுங்கப்பா, எங்களோட இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா ஆராதனைக்குள்ளாக? Shall we all stand to our feet this morning? சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துறோமப்பா. நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆராதனை வேளையை மகிமைப்படுங்கப்பா. நீங்க கூட மகிமை இறங்கி வரட்டும், உங்களோட வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. அப்பா, அந்த அபிஷேகத்தை நாங்கள் உணரும்படியாக ஆராதனையில் நீங்க பிளப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்கப்பா. நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை கடந்த 9 மாதங்களும் எங்களோடு இருந்தது. அவருடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்தது. அவருடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார் இவ்வளவு நாளும். இனிமேலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில யாவருமாக இணைந்து தேவனுடைய பரலோகத்தை தரிசிக்கிறதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருமாக ஒரு மனமாக இணைந்து தேவனை மட்டும் இந்த இடத்திலே நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவராக எங்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் போதுமானவராக எங்களோடு கூட இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஓ, உம்முடைய பரலோக ராஜ்யம் இந்த இடத்திலே இறங்கி வருவதாக அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாவருமாக வாய்களை திறந்து தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள் ஆண்டவரே. ஓ, உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்தில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நீங்கள் அப்பா. ஒரு வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாத நீங்க தேவன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்படுகிற வேளையிலே தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானால் ஒவ்வொருவருமாக வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்துங்கள். ஒரு வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாத தேவன். ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்கள் உயர்த்தி எஸ் ஃபாதர், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் உம்மருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஆண்டவரை நோக்கி கேளுங்க.
நீங்க. ஓ பரலோக ராஜ்யம் இந்த இடத்திலே கடந்து வரட்டும் என்று கேளுங்க. அப்பா உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று கேட்போம். ஓ என்னோடு நீர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ராஜா. நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி தேவ பிள்ளைகளே ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இந்த வேளையிலே. Yes Father, we worship you Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஓ உம்முடைய சமூகம் ராஜா எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் அப்பா. எஸ் ஃபாதர் சுதன் வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம், நீர் ஒருவரே போதும் தகப்பனே. நீர் வேண்டுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை தேவனை நோக்கி பாருங்கள். ஓ பரலோக ராஜ்யம் இந்த இடத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒருமனப்பட்டு தேவனை துதியுங்கள் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes Father, we worship you Lord. We lift your name on high Father. உம்மை அல்லாமல் ஒருவரும் இல்லை ராஜா எங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம் அபினேசரே, என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்த தேவன் நீங்கப்பா. ஆராதனையும் எல்ரோய் என்னை கண்ட தேவன் நீங்க. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்குகிற தேவன், துதிக்கின்ற போது இறங்கிடு. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரப்பா நீங்க. வாசம் செய்வீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே.
எபினேசரே தேவனை நோக்கி உதவி நீரே ஆராதனை தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். எல்ரோயே என்னை கண்டீரே அப்பா, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. நாங்கள் துதிக்குகிற வேளையிலே தேவன் இந்த இடத்தில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடும். எங்கள் துதிகளை ஏற்றிடுங்கப்பா. தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே ஆராதனை சொல்லுவோமா. யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், உமக்கு ஒருவருக்கே நான் ஆராதனை செலுத்துவேன் அப்பா. ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் அப்பா நீங்க. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்கிறதற்கு நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே. ஒரு சபையாக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே. தகப்பனே உங்களோட பிரசன்னம் எங்களை நிறைக்கிறதற்கு நன்றி அப்பா. எங்கே இருவரோ மூவரோ ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ நான் அந்த இடத்திலே வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, ஓ உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. தேவனை நோக்கி சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. ஓ கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அப்பா உங்களோட பிரசன்னம் ஆண்டவரே, உங்களோட பிரசன்னம் அந்த தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Oh, we thank you for your presence, Lord. Oh, thank you
for pouring your presence amongst us, Father. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இந்த இடத்துல உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே ஒரு போதும் மாறாததப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். சொல்லுவோமா? முழு உள்ள கரங்களை தட்டி தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு போதும் மாறாது, ஒரு போதும் ஒளியார். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். சபையாக இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாற்றமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. உற்சாகமாக முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. சொல்லுவோமா? ஜீவாதிபதி தேவி அவர்தான் எங்களுக்கு பலம். ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே துணையாளரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே துணையாளரே. ஒரு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி. வானம் ஒளிந்து போனாலும், வானம் ஒளிந்து போனாலும் பூமி வார்த்தை ஒரு போதும். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு போதும். முழு உள்ளத்தால் சபையாக இணைந்து உற்சாகமாக இந்த இடத்துல துதியுங்கள் தேவனை. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், மகத்துவ தேவன். ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு எஸ் ஃபாதர். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். ஒவ்வொருவருமாக தேவனை நோக்கி சொல்லுவோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பேன். மகத்துவ தேவன் நீரே, வல்லமையும் உள்ளவரும் நீரே.
சொல்லுவோமா வாய்களை திறந்து? நீர் மகத்துவ தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுடைய தேவன் அப்பா. ஆதி அந்தமும் ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம். தேவனை பார்த்து முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஹல்லேலூயா. வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிற தேவன் அவர். நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சபையாக இந்த இடத்துல நாங்கள் உம்மை உயர்த்தி துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்தி துதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கிற எஜமானன் நீங்க தான் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. You're the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. Chaloma. You're the master of all creation, protector, preserver, you're almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. Your word shall never pass away. My flesh will be destroyed and be gone, but the just shall live by faith. Heaven and earth shall pass away, but your word shall never pass away. My flesh will be gone and be gone, but the just shall live. Shall we raise our hands and say hallelujah, hallelujah, hallelujah,
We lift your name on high, Lord. There is no one else like you, Father. Oh, வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு போதும் மாறாது. நீர் மரணத்தை ஜெயித்த தேவன் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சபையாக இந்த இடத்துல தேவனை உயர்த்துவோம். உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர் எங்கட தேவன். இதோ மரித்தேன், நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்மளுடைய தேவன், என்றும் ஜீவிக்கிற தேவனை இந்த இடத்துல நாங்கள் பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுவோமா? உயிரோடு எழுந்தவரே. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி, yes Father, we worship you Lord. ஜீவனின் அதிபதியே, அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, yes Father, yes Master, we worship you Lord. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சபையை சொல்லுவோம் தேவனை பார்த்து, மரணத்தை ஜெயித்தவரே. Yes Father, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனப்பா. எஸ் ஃபாதர், ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை தட்டி மரணத்தை ஜெயித்த அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஓ உம்முடைய சிலுவை மரணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ Father, we thank you for the cross Father. ஓ எனக்காக அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே, எனக்காக ஒடுக்கப்பட்டீரே ராஜா, எனக்காக முள்வடியை சூட்டினீரே ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டீரே அப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த நற்கருணை நாளில் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி. Thank you for the cross.
In love you came and gave amazing grace. Thank you for this love, Lord. Look upon him and sing. Thank you for the nail-pierced hands. Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and embrace. Worthy is the Lamb seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious, high and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious, high and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே, இயேசுவே பாத்திரர், சிங்காசனத்தின் ராஜனே, ஜெயமாக ஆள்பவரே, உயர்ந்தவர் உன்னதரே, தேவகுமாரன் நீரே, அன்பின் சொருவே அளிக்கப்பட்டீர், பாத்திரர் நீரே. ஆம் கர்த்தாவே, நீர் பாத்திரராய் இருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஐயா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம்தான் பாத்திரர். Lord, in our life, you alone are worthy of it. Father. ஐயா, எங்களை விடுவித்த தேவன், Thank you for redeeming us. எங்களுக்காய் சிலுவைக்கு போன தேவன், The Lord who went to the cross for us. எங்களை நீதிமான்களாய் நிறுத்தின தேவன், The Lord who made us righteous. உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Lord, we give thanks to you. நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆராதனையோடு இடைப்பட்ட தேவன், The Lord who interceded with us. வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்படுவீராக. We ask that you intercede with us through the word of அப்பா, சிறுவராலய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். pray for our children. அப்பா, பிள்ளைகளோடு வார்த்தையினூடாக இடைப்படுவீராக. Intercede with the children through your word of God. அப்பா, உங்க வார்த்தை தான் எங்கள் கால்களுக்கு தீபம். Your word is the lamp to our feet. அப்பா, உங்க வார்த்தை தான் எங்களுக்கு நித்திய வாழ்வு. Your word is our eternal life. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். Commit each and every one of us. நாங்கள் ஒரே சிந்தையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to have a one mind and one. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள், உங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்கள் போகலாம். Children, you may go to your classes. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு வந்தீர்கள்? How many of you read Colossians chapter 3? உயர்த்தப்பட்ட ஒரு சில கரங்களுக்காய் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். The very few hands that were raised.
நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அன்போடு கேட்டிருந்தேன் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு வாருங்கள் என்று. I lovingly ask you to read Colossians 3 at home last week. ஆமென். Amen. பாருங்க, நாங்க தேவ வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். When we read the word of God, God intercedes with us. எல்லோரும் உங்களுடைய வேதாகமங்களை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn our Bibles to Colossians chapter 3 verse 3. அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகின்றது, And the word says as follows. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Therefore, if you have been raised with Christ to a new life, sharing in his resurrection from the dead, keep seeking the things that are above, where Christ is seated at the right hand of God. ஆங்கில வேதாகமத்தில் அம்பிளிஃபையர் வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. It's been beautifully put in the amplified version. To a new life, To a new life, sharing in his resurrection sharing in his resurrection from the dead. from the dead. பாருங்க, ஒரு புதிய வாழ்வுக்காய் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். We need to be people who are preparing ourselves for a new life. நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஆண்டவர் எங்களுக்காய் மரித்தார். In our life, God died for us. எங்களுடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார். And he died for our sins. இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர் எங்கள் மேல் வைத்த அளவு கடந்த அந்த அன்பினால். The simple reason why you and I are alive is because of the abundant love he placed over us. நான் ஒருவரும் நாங்கள் சொல்ல முடியாது, None of us can say, என்னுடைய கிரியைகள் தான் என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறது என்று நானோ நீங்களோ சொல்ல முடியாது. you and I cannot say it is only because of our works we've been made righteous. அவருடைய கிருபை மாத்திரம் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே நிலைநிறுத்தி வைத்து நீதிமான்களாய் மாற்றி இருக்கின்றது. It is purely his grace that has made you and I stand here and made us into a righteous person. அப்ப என்ன சொல்லுகின்றது? So what does it say? நாங்கள் மரித்தோம், We were dead கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருக்கின்றோம். and we have been resurrected with Christ. யாரோடு கூட எழுந்திருக்கிறோம்? Who have been we resurrected with? கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். We have been resurrected with Christ. அப்போ கிறிஸ்து அப்படிப்பட்டவர். So how is Christ then? அவர் அன்புள்ளவர், He is a person of love. அவர் மன்னிக்கிறவர், He forgives us. அவர் தாழ்மையுள்ளவர், He is humble. அவர் கீழ்ப்படிவுள்ளவர். He is obedient. அப்ப நாங்கள் அவரோடு கூட எழுந்திருப்போம் என்று So சொன்னால் if we have been raised with him, அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் கிரியை செய்ய then வேண்டும். his attributes should work inside of you and me. நாங்கள் மனிதரோடு கூட எழுந்திருக்கவில்லை, We have not been raised with humans. நாங்கள் என்னையும் உங்களையும் மீட்ட கிறிஸ்துவோடு எழுந்திருக்கின்றோம். You and I have been raised with our Christ, our Redeemer. ஏன் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம்? Why have we been raised with Christ? எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கின்றது. Because we have an eternal life. அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாய் To enter into that eternal life, நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் பிரவேசிக்க முடியாது. we cannot enter it without being holy. 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, Verse 3 in Colossians 3 says, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. For you died to this world and your new real life is hidden with Christ in God. தமிழ் வேதாகமத்திலே இப்படியாய் சொல்லுகின்றது, In the Tamil Bible it says as, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைந்திருக்கின்றது. your life is hidden within Christ. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, But in the English Bible it says as follows, For you died to this world. நாங்க இந்த உலகத்திற்கு நானும் நீங்களும் மரித்து விட்டோம். You and I have died to this world. உங்கள் அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றது? And the next verse says, நீங்கள் you நியூ ரியல் புதிதாக்கப்பட்ட உண்மையான ஒரு வாழ்வு, your new and a real life, எங்களுடைய புதிதாக்கப்பட்ட உண்மையான வாழ்வு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதா? and our new and real life is hidden with Christ in God. சிந்தித்து பார்ப்போமா? Shall we think about it? எங்களுடைய புதிதாக்கப்பட்ட Our new உண்மையான
வாழ்வு and real life கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கின்றது. is hidden with Christ in God. இப்ப நாங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? So how we should be? உங்களுடைய உண்மையான வாழ்வு என்றால் என்ன? What is our real life? கிறிஸ்துவை போல் வாழ்வது. To live like Christ. Hallelujah. என்னவா? What is it? கிறிஸ்துவை போல் வாழ்வது. To live like Christ. நான் இந்த ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது when I was worshiping God earlier, கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். God revealed something to me. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட நான் இந்த செய்தி புத்தகத்திலே அது இல்லை. It is not in the sermon that I prepared. தேவன் அடிக்கப்படுவதற்காய் கொன்று போகப்படுகிறார். When God has been taken to be nailed to the cross, அவரை வாரினால் அடிக்கிறார்கள். they were hitting him with whips. பிலாத்துவுக்கு முன்பாய் நிறுத்துகிறார்கள். They put him in front of Pilate. பிலாத்து கேட்கிறான், நீதான் ராஜாவா என்று. Pilate is asking, are you the real king? இயேசு எப்படி பதில் சொன்னார்? How did Jesus ஓ answer? நான் தான் ராஜா, உனக்கு என்ன என்று கேட்டாரா? Did he say, oh, I am the king, so what? தான் ராஜா. Yes, I am. காடியை கொடுத்த பொழுது என்ன செய்தார்? கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். When they gave him the bitter drink to drink, what did he say? அவர் வேண்டாம் என்று அமைதியாய் சொன்னார். He said very quietly, I do not want it. என்னுடைய புதிய வாழ்வு என்ன? What is my new life? மற்றவர்கள் எங்களை குறித்து குறை சொல்லுகிற பொழுது, when other people complain about us, மற்றவர்கள் எங்களோடு போராடுகிற வேளையிலே, when we have trials against others, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தார் போல நானும் நீங்களும் ஓடுகின்றோமா? are you and I being conformed to the pattern of the world and running as worldly people? அல்லது கிறிஸ்துவை போல, or in fact like Christ? மன்னிப்பு நிறைந்தவர்களாய், or are we filled with forgiveness, அன்பு நிறைந்தவர்களாய், filled with love? மற்றவர்களுடைய எங்களை தாழ்த்துகின்றவர்களாய் Are we humbling ourselves? இருக்கின்றோமா? Are we like that? ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள். Because we need to think. என்னுடைய புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒளிந்திருக்கின்றது. Yours and my new life is hidden within Christ. காலம் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். Make use of the time because time is of precious. எனக்கும் உங்களுக்கும் தெரியாது இன்று இந்த நிமிஷத்திலே என்ன நடக்கும் என்று எங்களுக்கு அறிய மாட்டோம். You and I will not know what will happen the next minute. கர்த்தர் பேசுகிற பொழுது நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ஜீவனை அவருக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம். Amen. When we make ourselves holy and hide our new life within Christ, Amen. Our eternal life is guaranteed. நித்திய ஜீவன் நிச்சயம். It is eternal life is guaranteed. என் அருமை சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, ரட்சிப்பை அலட்சியமாய் எண்ணாதீர்கள். do not ignore your salvation. கிறிஸ்டியன்ஸ்ல ஒரு நல்ல பெஸ்ட் பழக்கம் இருக்கின்றது. Christians have a very good habit. கிருபை, grace, மன்னிக்கிறவர், forgiveness, அன்பு செய்தவர், showing love. இவை எல்லாவற்றையும் நாங்கள் எப்படியா எடுக்கிறோமா? How are we considering all these points? Take it granted. We take it for granted. தமிழ் take it granted என்ன? Take it for granted. ஆண்டவர் தானே, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவார். Yeah, it is only God. If you ask for forgiveness, He will forgive. ஆண்டவர் தானே, It is only God. என்ன அன்பு கூர்ந்தவர். He loves me. நான் sorry சொன்னா sorry போயிடும். If I say sorry, He will accept it. இல்லவே இல்லை. It's not like that. இல்லவே இல்லை. It's never. கிருபையை அலட்சியமாய் எண்ணாதீர்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. My dear brothers and sisters, do not ignore the grace. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு தந்த புதிய வாழ்வு அவருக்குள்ளாய் ஒளிந்திருக்கின்றது. Because the new life that Jesus Christ gave you is hidden within Him. நீங்கள் அவரைப் போல வாழ வேண்டும் என்றுதான் அவர் உங்களை இந்த உலகத்திலே சிருஷ்டித்தார். He has created you in this world so that you can live like Him. என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of my sermon is இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I'm running towards my destination. இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I'm running towards my target. நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் கேட்கிறீர்களா, என்னுடைய இலக்கு என்ன? Each one of you as individuals are asking, what is my target? ஊழியம் செய்வதா உங்களுடைய இலக்கு? Is doing ministry your target? இல்லவே இல்லை. It's not that at all. டாக்டரா என்ஜினியரா வேலை செய்வதா உங்களுடைய இலக்கு? Is working as a doctor or engineer your target? இல்லவே இல்லை.
No, not at all. என்னுடைய உங்களுடைய இலக்கு என்ன? The purpose and target of yours and my life அவர் is அழைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி I need ஓடுகிறேன். to run towards the heavenly calling that is being set உங்களுடைய apart. பரம அழைப்பு என்ன? What is your heavenly calling? இயேசுவை போல் மாறுவது. To become like Christ. இயேசுவை போல் மாறுவது. To become like Christ. நான் ஒன்று சொல்லுகின்றேன். I would like to say one. என்னோடு ஆண்டவர் சொற்ப நாட்களாய் இடைப்பட்டு கொண்டே வருகிறார். God is interceding with us on a regular basis. ஏன் கிறிஸ்தவரும் பரவ முடியாதபடி தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது? Why is Christians having so many obstacles in their life? ஏன் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பாருங்க எப்பொழுதும் பிரிவினை காணப்படுகிறது? Why is always a separation amongst Christians? நான் நிற்க வேண்டும், நான் நிற்க வேண்டும், I need to think, பிரதர் நிற்க வேண்டும், Brother தனித்துவம் தனிமையான முறையிலே on an individual basis we need to think, நான் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். I need to become like Christ. நாங்கள் எப்பொழுதும் நிற்போமா? எப்படி நிற்கிறோம்? How do we always think? அவர் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். He needs to become like Christ. அவர் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். He needs to become like Christ. ஆமென். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. But the Bible doesn't say like that. உங்களுடைய என்னுடைய ஜீவன் புதிதாக்கப்பட்ட ஜீவன் கிறிஸ்துவுக்குள் ஒளிந்திருக்கின்றது. The renewed life of you and me is hidden within Christ. ஆகையால் Therefore, 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 5 say? ஆகையால் Therefore, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். so put to death and deprive the power of evil longings in your earthly body with its sensual, self-centered instincts, immorality, impurity, sinful passion, evil desire and greed. Which என்ன is kind of, செய்யட்டுமா? what does it say? அழித்து போடுங்கள். Put to death. ஆண்டவர் சொல்லுகிறார், அது பவுலடியார் சொல்றார், ஆண்டவர் வந்து அழிப்பார் என்று சொல்லப்படுகிறதா? Does it say that God will come and destroy, put it to death? உங்களிட்ட தான் அந்த பவரை He தந்திருக்கிறார். has given you that power to put it to என்னிடம் death. தான் அந்த பவரை I தந்திருக்கிறார். have been given that power. அழித்து போடுங்கள். Put to death. அழித்து போடுங்கள். Put to death. நாங்கள் அதை அழித்து போட்டோம் என்று சொன்னால் If we put it to death, கிறிஸ்துவின் புதிய ஜீவன் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் வெளிப்படும். and the new life in Christ will be revealed through you and me. ஆமென். Amen. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? What does verse 10 says? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. And I put on the new spiritual self who is being continually renewed in true knowledge in the image of him who created the new self. என்னவா? What does it say? திரும்பவும் அந்த ஆங்கில வேதாகமத்தை கொஞ்சம் ஸ்லோவா வாசியுங்கள். Verse 10, and have put on the new spiritual self. And put on the new spiritual self. என்னவா? புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். We have put on a new spiritual self. அப்ப யார் அந்த இது புதிய மனுஷன்? Who is this new self? இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் தரித்துக் கொண்டிருக்கின்றோம். You and I have put on Jesus Christ in our life. அது அங்கால என்ன சொல்லுகிறதா? What does it say? Who is being continually renewed? என்னவா? தொடர்ந்து புதிதாக்கப்பட வேண்டும். We need to be continually renewed. இப்ப நீங்க செய்தியை கேக்குறீங்க. You are listening to this sermon. இப்ப உங்களுடைய மனதுல சொல்லுகிறது. Now our heart is saying. நாங்க வேதத்தை வாசிக்கிறோம். We are reading the Bible. உங்களுடைய மனதிலே சொல்லுகின்றது, உங்களுடைய சிந்தையிலே பேசுகின்றது. Our mind and thoughts, what is coming over it now is, நான் இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். I need to be redeemed from this. வேதத்தை மூடி வைத்து விட்டு Once we close the Bible, இந்த சர்ச்சில இருந்து அந்த ரோட்டை கடந்த பிறகு when we go past the church into the road, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்று சொன்னால், if there is an incident that happens spontaneously, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷர் கலைந்து போய்டுவார். the new spiritual self that we were wearing gets removed. நாங்க குளிர் வந்தா கோட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோமேலோ. But we have jackets and everything to wear for the cold season.
நான் வெளியில வெளிக்கிடைக்குள்ள ஜாக்கெட்டை தான் முதல் எடுப்பேன், வெளியால வந்தா குளிரும் என்று. When we leave to go outside, the first thing that we pick up is the jacket because it's cold outside. சமருக்கு ஜாக்கெட் எல்லாத்தையும் கலைந்து போட்டு நாங்கள் சாதாரண உடையோடு வருவது போல, And during summer we don't wear any jackets, we come with our usual clothing. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறிய சிறிய காரியங்கள் ஏற்படுகிற பொழுது புதிதாக்கப்பட்ட அந்த மனிதன் எங்கே? When there is little things that happens in yours and my life, where is that renewed man? நாங்க தரித்துக் கொண்டவர்கள் எங்கே? Where is the person that we have been wearing? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? நீங்கள் தொடர்ந்து தரித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? You need to be continually renewed. ஆமென். Amen. Knowledge in the image of who created the new life. And in the image of him who created the new self. அவருடைய சாயலாய் In his image, உங்களிலே in you, புதிதாக்கப்பட்ட அந்த புதிய வாழ்வை அவர் உருவாக்கி இருக்கின்றார். he has created a new self in you. என்னவா? What does it say? உங்களிலே அந்த புதிய வாழ்வை யார் உருவாக்கி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருக்கின்றார். Who created the new self in you? Jesus Christ himself. அப்ப நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். So you need to wear it. நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். You and I need to make an effort. அப்ப எங்களுடைய கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட மனிதனை போல் நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். So we need to get rid of anger, the irritation, the problems that we have with others and try to live like the new self that we are wearing. ஆமென். 12ஆம் வசனம் சொல்லுகின்றது. Verse 12 says, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கம் அந்த அளவு காணும். Yeah, it is enough. So you are God's own chosen people who are holy, set apart, sanctified for his purpose and well beloved. You are chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. நீங்கள் பரிசுத்தரும் பிரியருமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Who have been holy and been well beloved of God himself. நீங்க இத்தனை பேர் இதுல இருக்கிறீர்கள். There are so many of us here. நீங்கள் எத்தனை பேர் சொல்லீர்கள் என்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது? How many of you can say my whole family has been saved? சொல்ல முடியுமா? Can you say that? சொல்ல முடியுமா? Can you say that? முடியாது. அப்ப சிந்தித்து பார்ப்போமா? Shall we think about You it? are the chosen people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen you. ஸ்ரீலங்கால அரிசியில நெல்லு பொறுக்குவினம் யாருக்கெல்லாம் தெரியும்? How many of you know in Sri Lanka you separate நீங்கள் எல்லாம் நாங்க நெல்லு பொறுக்குவோம். you will pick up அப்படி நெல்லு பொறுக்குவது போல் உங்களை பொறுக்கி அவருடைய பிள்ளைகளாய் என்னையும் உங்களையும் அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றார். You have been handpicked and chosen by God as his children. ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? Do you know why he chose you and me? அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு So that we can wear that renewed new person. எங்களுடைய ஜீவன், எங்களுடைய புதிய ஜீவன் அவருக்குள்ளே நாங்கள் ஒளித்து மறைத்து வைத்துக் கொண்டு So that we can hide our new self hidden, keep it hidden in him. அவர் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காய் ஓட வேண்டும் என்பதற்காய். So we need to run for the heavenly prize that has been set apart for us. ஆமென். Amen. 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 14 says, இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். beyond all these things put on and wrap yourself in unselfish love, which is the perfect bond of unity, for everything is bound together in agreement when each one seeks the best for the others. என்னவா? What does it say? Wrap yourself with love. அன்பினால் உங்களை இடை கட்டிக் கொள்ளுங்கள். Wrap yourself in unselfish love. இதுல எப்படி போட்டிருக்கிறது? What does it say here? அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கிறது. Bear the love, it says. ஆங்கில வேதாமத்திலே எப்படி போட்டிருக்கிறதா? And how does it say in the English Bible? Wrap yourself. Wrap yourself. தரித்துக்கொள்ளுங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between the both of them. நாங்க தரித்துக்கொண்ட கலட்டி எறிஞ்சு லேஸ்ல எறிஞ்சு இல்ல. If you just wear it, it's easy to remove it and throw. நீங்க ரப் பண்ணி நீங்கள் என்று சொன்னால், But if you wrap it around அத yourself, கலட்டுவது கொஞ்சம் கஷ்டம். it is a little difficult to unwrap it. கிளிங் ஃபிலிமை எடுத்து உங்களை ரப் பண்ணி பாருங்கள். Try wrapping your with cling film. உங்களை அது கலட்டுவது கஷ்டம். It's difficult for you to remove it.
அப்ப நாங்க எங்களை அன்பினால் எங்களை சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். And we need to wrap ourselves in unselfish love. அந்த அன்பு எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கும் என்று சொன்னா, And if that love remains in you and I, கோபம் என்னை ஆளாது, then anger will not reign over me, எரிச்சல் என்னை ஆளாது, jealousy will not reign over me, பொறாமை என்னை ஆளாது, selfishness will not rule over me. மன்னியாமை என்னை ஆளாது, There is nothing that I cannot forgive. கீழ்ப்படியாமை எங்களை ஆளாது, Obedience will not rule over me. தாழ்மை, Humility, இரக்கம், compassion, மன்னிப்பு, forgiveness, விட்டுக் கொடுத்தல், giving in. இவைதான் எங்களை ஆளும். These are the ones that will reign in us. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லும்படி மறுபடியும் சொன்னார். God repeatedly reminded me to mention one thing specific. இந்த தொலைக்காட்சி மூலமாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகின்றேன். And even if you are watching this via the live telecast, I'm telling you too. சபை மக்களுக்கு சொல்லுகின்றேன். I'm telling this to the church people. நீங்கள் யாராவது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு அடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், மனைவி கணவனுக்கு அடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். And if you are a husband or a wife who beat their partners, God is telling it, stop it today. ஏனென்றால் because உங்களுடைய கணவனோ மனைவியோ தேவனை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Your husband or wife is wearing God in him. அவர்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, their lives are hidden in Christ Jesus. அவர்களை தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. You have no authority to touch them. நான் இதை கர்த்தர் சொல்லச் சொன்னபடியினால் இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன். I'm only saying this because God ordered me to say it from this place. யாருக்கும் அதிகாரம் இல்லை. No one has authority. உங்கள் கை காலை சிருஷ்டித்தவர் என்றால் அடிப்பதற்கு சிருஷ்டிக்கவில்லை, தேவனை ஆராதிப்பதற்காய் Your சிருஷ்டித்திருக்கிறார். hands and legs have not been created to beat people up, but to worship God only. ஆமென். Amen. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 16 says, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாய் பரிபூரணமாய் வாசம் செய்வதாக. Let the spoken word of Christ have its home within you, dwelling in your heart and mind, permeating every aspect of your being as you teach speaking. கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் பரிபூரணமாய் வாசம் செய்தால் இவை ஒன்றுமே நாங்கள் செய்ய மாட்டோம். If the word of Christ dwell completely within us, then we would not be doing any of these. ஆமென். Amen. நாங்கள் இவை ஒன்றையும் செய்ய மாட்டோம். We will not do any of the things that are condemned. நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய அவயவங்களை அழித்து போடும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். God says to destroy your body parts. நீங்கள் அடிக்கிறீர்களா? Are you beating up? உங்கள் கையை அழித்து போடும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். God says destroy your hand. கையில்லாதவர்களாய் சிந்தித்து பாருங்கள். Think of the people who do not have hands. காலில்லாதவர்களாய் சிந்தித்து பாருங்கள். Think of people who do not have legs. நாக்கில்லாதவர்களாய் சிந்தித்து பாருங்கள். Think of people who do not have tongues. கண்ணில்லாதவர்களாய் சிந்தித்து பாருங்கள். Think of people who do not have eyes. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? How would you be? நாங்கள் அதை அழிப்பதென்றால் வெட்டி எறிவதை ஆண்டவர் இதிலே சொல்லவில்லை. God is not saying when you mean destroy to cut it away and throw it. He's not உங்களை meaning that. மாற்றிக் கொள்ளும்படியாய் He's சொல்லுகின்றார். saying change yourself. ஆமென். Amen. விட்டு விடுங்கள். Leave it. விட்டு விடுங்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 8 says leave it. இவைகளை விட்டு விடுங்கள். But rid yourself completely of all these things. இவைகளை விட்டு விடுங்கள். Completely rid yourself all of these things. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் என்று. You only know who you are. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் என்று. You alone knows who you are. நீங்கள் பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. God did not call you and me to be slaves to the enemy. என்னையும் உங்களையும் மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படியாய் ஆளுகை செய்கிறவர்களாய் He அழைத்திருக்கிறார். has called you and me to seek the things that are above and to completely rule over everything. கோபம் வருதா? Are you getting angry? ஓடிடுங்க. Run away from that place. ஓடிடுங்க. Run away from that place. மன்னிக்க முடியாமல் இதயத்துக்குள்ள குமுறுகிறதா? And are you having complete feelings that you cannot forgive somebody? நல்ல கோல் ஷவரை துறந்துட்டு நல்லா குளியுங்க. Jump into a cold shower. நல்ல விண்டர்ல கோல் ஷவர்ல குளிச்சால் எப்படி இருக்கும்? How would it be if you have a cold shower during winter time? குளியுங்க. Take a shower. It's okay. உங்களுக்கு வீட்டில் இருக்க
கோபம் அந்த ஆளை பார்க்க கோபம் வருகிறதா? The more you see that person, are you getting angry and angry? ஹாலிடே போயிடுங்க. Go away on holiday. 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணலாம். You can book a bed and breakfast for 50 or 60 quid. இங்க இருந்து ரெய்னஸ்ல இருந்து நீங்க பிக்காட்லி லைன் எடுத்தீங்களா அது ஹீத்ரூவுக்கு நேரா போகும். If you take Piccadilly line from Reynolds Lane, it will go direct to Heathrow. சரி போங்க. Go for a ride. ஏனென்றால் விட்டு விடுங்கள். Because you need to leave them all. என் அருமை சகோதரனே சகோதரி இதில இருந்து விடுபடுவது மிக மிக கஷ்டம். It is very difficult to get rid of these in your life. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். But God is saying, நீங்கள் கிறிஸ்துவாகிய என்னை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. you are wearing me as Christ Jesus. உங்களுடைய ஜீவன் புதிதாக்கப்பட்ட ஜீவன் எனக்குள்ளே மறைந்திருக்கிறதே. And the new life of yours is hidden in me. எப்படி நீங்கள் உலகத்திற்காய் வாழுவீர்கள்? Then how could you live for the world? ஆமென். Amen. நாங்கள் அப்படியே இருக்கும் பொழுது கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். And when you live according to what he has said, then God will bless us. நாங்கள் திருப்பிக் கொள்வோமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Shall we turn our Bibles to Ephesians chapter 4? 4ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் 22ஆம் வசனங்கள் யாரும் ஒருவர் வாசிக்கிறீர்களா? Ephesians chapter 4 verse 20 to 23. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன சொல்லுகிறது? That however is not the way in life you have learned. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. This is not however the way you learned about Christ in your life. இயேசு அங்க அடிக்க வந்தவர்களுக்கு திரும்பி அடிச்சாரா? Did he return the favor back to all those people who came to beat him up? அவர்களுக்கு ஈட்டியால குத்தினவர்களுக்கு சொன்னாரா நான் இவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாரா? And to all those who pierced his body, did he say that I will not forgive them? அப்படி நாங்க கற்றுக்கொள்ளல. We didn't say like that. இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. We did not study or learn about Christ in this way. எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? So how did we learn about Christ? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Father, forgive them, they do not know what they are doing, he said. ஆமென். Amen. நான் திரும்பி வரும் பொழுது என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள். நான் திரும்பி வரும் பொழுது என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள். And when I come back, all those who pierce me will see me. கள்ளனை பார்த்து சொல்லுகிறார் இன்று நீ பரதேசியில் He இருப்பாய். looks at the thief and says, today you will be in paradise with me. நீங்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? So how did you learn about Christ? நான் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறேன். Actually, what did you learn about Christ and how am I? இல்ல முதல்ல நீங்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? How have you learned about Christ? தனிப்பட்ட முறையிலே கேளுங்கள். In a personal way, ask yourself. நான் என்னை பார்த்து கேட்கிறேன் நான் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறேன்? I'm asking myself, how did I learn about Christ? நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்படியாய் மாறுவோம். The way we have learned him, we will become like him. நீங்கள் எப்படியாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? How have we learned about him? அந்த வசனம் எனக்கு அழகாய் பிடித்து நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. This is not the way that in life that we've learned about Amen. Christ. Amen. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 21 says, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். when you heard about Christ and were taught in him in accordance with the truth that is in Jesus. என்னவா? நானும் நீங்களும் இயேசுவாலே போதிக்கப்பட்டிருக்கிறோம். You and I have been taught by Christ. Amen. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 22 says, அந்தப்படியே therefore, எப்படியாய் நீங்கள் இயேசுவை கற்றுக்கொண்டீர்களோ, how you learnt about Christ before, எப்படியாய் நீங்கள் போதிக்கப்பட்டீர்களோ, how you've been taught in your life, அந்தப்படியே and according to that, முந்தின நடவடிக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளான கெட்டுப்போகிற மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு, you were taught with regard to the former way of life to put off your old self, which is being corrupted by its deceitful desires. பழைய மனுஷனை களைந்து போட்டு, Get rid of the old self. என்னவா? உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய்,
There's people who have a renewed spirit in your heart. உள்ளத்திலே In your heart. உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். In yours and my heart, we need to be people with renewed spirit. புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே, கொல்லுங்கள். Destroy that old man. யாரை தரித்துக் கொள்ளட்டுமா? Who do we need to wear? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளட்டுமா? We need to wear the new self. இன்றைக்கு உலகத்திலே நாங்க யாரை தரித்துக் கொள்ளுகின்றோம்? So who are we wearing in the world? தலை இழுப்பதற்கு டேவிட் பெக்கமே தரித்துக் கொள்கிறோம். தலை இழுப்பதற்கு டேவிட் பெக்கமே தரித்துக் கொள்கிறோம். To comb your hair, we are following David Beckham. டிவியிலே சினிமாவை பார்த்து நான் அந்த நபரை போல இருக்க வேண்டும், நான் குஸ்புவை போல இருக்க வேண்டும், நான் அவர்களை போல இருக்க வேண்டும் என்று எங்களை மாற்றிக் கொள்கிறோம். So we watch cinemas and imagine ourselves to be like them and we copy them. ஈவன் சாரி உடுக்கிறதற்கு கூட நாங்க மற்றவர்களை போல் மாற வேண்டும் என்று நாங்கள் உடுத்துக் கொள்கிறோம். Even to wear a sari, we copy others or pretend to be like others. நாங்கள் எங்களுடைய உடம்பை நாங்கள் என்னவா மெலிதாய் வைத்திருப்பதற்காக எத்தனையோ பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறோம். We strive so much to keep our body slim. சாப்பாட்டை குறைக்காமல் Without reducing the food, எல்லா காரியமும் நாங்கள் செய்வோம். we follow everything else. இப்படித்தான் இதுவும் நடக்கிறது. This is how this happens too. இப்படி நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லையே. We did not learn like that or we நாங்க புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். We are wearing a new man, a new person. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்காய் இருக்கின்றோம். And we have been asked to wear a new self. அப்ப யோசித்து பாருங்கள், உள்ளத்திலே புதிதான ஆவி இருக்கும் என்று சொன்னால், If your heart has a renewed spirit, நான் அந்த புதிய மனுஷனாய் தான் இருப்பேன். then I will be like the new self. கோக் போத்தல இருந்து கோக் தான் வரும், ஃபென்டா வராது. If you take a Coke bottle, Coke will come, you won't get Fanta. அப்ப உள்ளத்திலே புதிதான ஆவி இருக்கும் என்று சொன்னால், And if you have a renewed spirit in your heart, நாங்கள் புதிய மனுஷராய் இருப்போம். then we will be like new self. Amen. Amen. புதிய மனுஷராய் இருப்போம். We will be like new self. திருப்புவோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 5. விவச்ச 4ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்தலே தகும். Nor should there be obscenity, foolish talk, or coarse joking, which are out of place, but rather than thanksgiving. நீங்க அங்காலே கீழே பார்த்தீர்கள் என்றால், See more. விபச்சாரக்காரனோ அசுத்தனோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. For this can be sure, no immoral, impure, or greedy person, such a person is idolater, has any inheritance in the kingdom of God. என்னவா? What does it say? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. Will not inherit the kingdom of God. நாங்க இந்த அளவு காலம் சர்ச்சுக்கு வந்து We are coming to church for such a long time. 30-45 வருஷமா சர்ச்சுக்கு வந்து For 30 years, for 45 years we are going to church. உள்ளத்திலே புதிதான ஆவி இல்லாதவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால், If you would live a life without a renewed spirit in your heart, நாங்கள் பழைய மனுஷராய் தான் இருக்க போகிறோம் என்று சொன்னால், and if you are going adamant to be the old self, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எனக்கும் உங்களுக்கும் பங்கில்லை. you and I have no inheritance in the kingdom of God. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. I'm not saying it, but the Bible says it. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. And you know that you have no inheritance in the kingdom of Christ. என்னவா? What does it say? அறிந்து இருக்கிறீர்களே. You know already. இன்றைக்கு தொடக்க நீங்க சொல்லக்கூடாது, ஒத்தரும் எனக்கு தெரியாது என்று. From today onwards, nobody can say, I didn't know. என கர்த்தர் தெரிவித்து விட்டார். Because God has taught you. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. You now know. நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, Go home and read verse 7. அவைகளுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். Therefore, do not be partners with them. அவைகளுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். Do not become partners for them. ஆமென். Amen. பாருங்க, இந்த தமிழ்ல ஒரு வசனம் இருக்கிறது. There's a word in Tamil. சும்மா இருந்தவன ஊது.
சும்மா இருந்த சங்க சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா யாரோ ஒருவர். So all of you know the meaning. I'm not going to translate okay. this. Okay. நாங்க சிலவள சும்மா இருப்போம். We will always be sometimes brother உங்களுக்கு தெரியுமே அவ அப்படி சொன்னவே. Yes, somebody will come and say, brother, do you know that person said like this? நீங்க சும்மா இருக்கப்ப கேளுங்க. Don't be quiet, go and ask. அப்புறம் அடுத்த நாள் போய் ஊதுறது பிரதருக்கு. Then next day also they sing the same hymn back. அடுத்த நாளும் வைன் பண்றது. And again the third day he gets wined up. அப்ப பிரதருக்குள்ள எல்லாமே அடியில் அடைஞ்சிருக்கும். கீழ அப்படி அடைஞ்சிருக்கும். So everything is completely stuffed inside at the bottom of your stomach. கொஞ்சம் கொஞ்சமா வரும். It will come slowly it will come. கொஞ்சம் கொஞ்சமா வரும். It will come slowly and slowly. வருமண்டா அப்பா. When it comes, my God. சர்ச்சுக்கு வந்தா ரைட் பிறகு இன்னொரு ஆள்கிட்ட போய்ச்சற உங்களுக்கு தெரியுமாவே அப்படி கதைச்சவர் என்ன Then பேட்டி. they start gossiping. பர்த்டேக்கு கூப்பிட்டா போக மாட்டோம். When they invite you for a birthday, we won't go. கதைக்க மாட்டோம். We won't talk. அவங்களோட இருந்து சாப்பிட We மாட்டோம். won't sit or stand with them and eat. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does God say? நீங்கள் அந்த அதே அதிகாரங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் If you continue to read this chapter, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Ephesians 5:14 says, தூங்குகிற நீ விழித்தெழும்பு. this is what he said, wake up sleeper. தூங்குகிற நீ விழித்தெழும்பு. Wake up sleeper. நீங்க மற்றவருடைய சத்தங்களை கேட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you listening to the voice of others and sleeping? கர்த்தர் எச்சரிக்கின்றார். God is warning you. விழித்தெழும்பு. Wake up. நீ பழைய மனிதனாய் இருப்பாயானால் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கில்லை. If you are the old self, you will not inherit the kingdom of God. உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கில்லை. There's no place for you in the kingdom of God. நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். Days are dangerous, therefore make use of them. நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். Because the days are dangerous, make use of Amen. them. Amen. உங்கள் கரத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். Yeah, God has given it to your own hands. உங்கள் வாழ்க்கை பாஸ்டருடைய கரத்தில் இல்லை. Your life is not in the hands of your pastor. உங்கள் வாழ்க்கை உங்கள் கரத்தில். Your life is in your own hands. தூங்குகிற நீ விழித்தெழும்பு. Wake up, sleeper. ஆமென். நாங்கள் எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கிறோம். We read in the book of நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Chapter 12 verse 15, go home and read. ஏசா Yeah, என்ன செய்தாராம்? what is Esau? அந்த ஒரு பான கூழுக்காய் தன்னை சிருஷ்ட புத்திரபாத்தை விட்டு போட்டுட்டார். And he gave away his inheritance, sold his inheritance rights ஆனால் for a single meal. அவர் கெஞ்சியும் அவருக்கு கடைசி மட்டும் அது கிடைக்கவில்லை. After begging for it, even crying for it, he did not receive அவர் கெஞ்சியும் கடைசி மட்டும் அவருக்கு கிடைக்கவில்லை. Although he was asking for it fervently, he never received this. நான் சொல்லுகின்றேன், I'm telling you, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றார். God is giving you an opportunity today. காலம் பொல்லாதவைகளானபடியினால் நானும் நீங்களும் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Because the times are dangerous, we need to make use of the precious time. தூங்குகிற நீங்கள் விழித்தெழுங்கள். Wake up, sleeper. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Because you are wearing Jesus Christ. நீங்கள் சீர்கெட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Be warned so that you are not being destroyed. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இன்று நீங்கள் வாழும் வாழ்வு the life that you are living today, வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு. It's your children's life in the future. நீங்கள் சீர்கெட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். So beware so that you are not being destroyed. ஆமென். Amen. அழகாய் சொல்ல, சீர்கெட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். So beware so that you are not being destroyed. பாருங்க, எல்லாமே கர்த்தரும் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். God has given you and me everything that we require. நாங்கள் வேதத்திலிருந்து எல்லாமே இருக்கின்றது. Everything is in the Bible. உலகத்தான் சொல்லுவான், நான் தேவனை அறியவில்லை என்று. The worldly people will say, I do not know the Lord.
நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. You and I cannot say that way. என் அழகாய் சொல்லுகின்றது. Because it says very. எங்களுடைய புதிதாக்கப்பட்ட ஜீவன் இயேசுவுக்குள்ளாய் மறைந்திருக்கின்றது. Our new real life is hidden in Christ Jesus. ஆமென். Amen. அப்போ நாங்கள் விழித்தெழும்ப வேண்டும். So we need to be watchful. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். நாங்கள் நினைக்கிறேன் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். Let's turn our Bibles to Philippians chapter 4. 14ஆம் வசனம். Verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். And I'm running for the heavenly prize that has been set apart for me. ஆமென். நான் இந்த செய்தியை தயாரித்து போட்டு நான் யூடியூப்பை பார்த்து கொண்டிருந்த பொழுது When I prepared this sermon and was watching YouTube for something, ஒரு பேச்சாளர் பிரவீன் சுல்தான் என்ற ஒரு பேச்சாளர் சொல்லுகின்றார். as a speaker, பிரவீன் சுல்தான் Parveen Sultana சொல்லுகின்றார், says, யாக்கோபு நிருபம் எழுதியது, whatever James wrote, இந்த வேத புத்தகம் எழுதியது whoever wrote this scripture, மற்றவனுக்காய் அல்ல, not for the others, எழுதின யாக்கோபுக்காய் அல்ல, not for James who wrote this. இந்த வேத புத்தகம் எழுதினது எனக்காக. Bible was written for me. இந்த வேத புத்தகம் எழுதினது உங்களுக்காக. The Bible was written for you. அவர் ஒரு முஸ்லிம் சகோதரி. He's a Muslim brother. இந்த வேத Sister, Muslim sister. இந்த வேத புத்தகம் எழுதினது எனக்காகவும் உங்களுக்காகவும். This Bible was written for you and me. ஆதலால் நாங்கள் இன்றைக்கு கர்த்தரிடம் அறிக்கை செய்வோமா? So shall we proclaim it to God today? தூங்குகிற நாங்கள் விழித்துக் கொள்வோம். Wake up, sleepers. தூங்குகிற நாங்கள் விழித்துக் கொள்வோம். Wake up, sleepers. நாங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. We are not all of us are not righteous. இன்றைக்கு நாங்க இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள போகின்றோம். We are going to take part in the communion today. கர்த்தர் எனக்காயும் உங்களுக்காயும் மரித்தது நாங்கள் பாவத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்பதை. The reason why God died on the cross for you and me so that we could get rid of our sins. விடுபடாத காரியங்கள் இருந்தால் அறிக்கை செய்யுங்கள். If you do have habits that you cannot get rid of, என்றால் repent. காலம் பொல்லாதது. Confess and repent because the times are நீங்கள் dangerous. விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Lord says abandon them. நீங்க விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Lord says abandon them. அவயவங்களை தரித்தறிந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். He says destroy your body parts that are harmful to you. அன்பினாலே உங்களை சுற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். He says wrap yourself with unselfish love. ஆண்டவர்ட்ட கேட்போமா? Yes, God. அப்பா, என் ஜீவன் உங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது. My life, real life is hidden with நான் you. இன்று தொடக்கம் Today onwards, உங்களை நான் தரித்துக் கொண்டவர்களாய் வாழ விரும்புகின்றேன். I would like to be a person. இவ்வளவு காலம் நான் அப்படி இல்லாதிருந்தால் All these times I may not have been like என்னை that. மன்னித்துக் கொள்ளுங்கள். Forgive me. என் வாழ்க்கை எனக்கு புது வாழ்வை தாங்க. Give me a new life, Father. எனக்கு நித்திய ஜீவன்ல பங்கு வேணும். I want the inheritance of the eternal life. உமது சிங்காசனத்திலே எனக்கு பங்கு வேண்டும். I need a share in your throne. நான் பரிசுத்த வாழ்க்கையிலே எனக்கு பங்கு வேண்டும். I need a share in the holy life. நாங்க எழுந்து ஜெபிப்போமா? Shall we stand up and நாங்க pray? கொஞ்ச நேரம் ஜெபிக்க We're போகின்றோம். going to pray for a few minutes. தயவு செய்து மியூசிஷியன்ஸ் அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Asheras, can you go and bring the musicians, please? ஆமென். நாங்க ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we ask God? பாருங்க, மற்றவர்களை பார்க்காதீங்க. Do not look at the others. கர்த்தர் ஒரு விடுதலை செய்ய போகிறார். God is going to redeem you. கர்த்தர் ஒரு விடுதலை செய்ய God is போகிறார். going to redeem you. மற்றவங்களை பார்க்காதீங்க. Don't look at the others. மற்றவங்களை பார்க்காதீங்க. Don't look at others. நானும் நீங்க ஆண்டவரும். It's the time for you and God. நானும் ஆண்டவரும். You and God. நாங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. All of us are not righteous. ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we ask God? ஆண்டவரே, நான் எனக்கு கீழானவைகளை அல்ல, இந்த கோபத்தை, எரிச்சல்ல, பொறாமைகளை அல்ல, நான் அவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். All these earthly things such as my anger, my jealousy, I need to control and reign over them, Father. அப்பா, என்னுடைய நோக்கம், மேலான நோக்கம் என்ன? What is my things that are above for me? நீர் என்னை அழைத்த அந்த பரம அழைப்புக்காய் நான் ஓடுவதுதான் என்னுடைய நோக்கம். My purpose is to run for that heavenly prize and calling that you have set me apart for. நாங்க
ஜெபிப்போமா? Shall we pray? எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we lift our hands and open our mouths and ask God, hallelujah, thank you, Father. நாங்க ஜெபிக்கிறோம். Lord, we pray. வல்லமையுள்ள தேவனே நாங்க ஜெபிக்கிறோம் Lord, we ஐயா, pray to you. ஜெபிக்கிறோம். நன்றி pray to you. கர்த்தாவே. Thank you, அப்பா Father. நாங்க சபையாய் ஜெபிக்கிறோம். As a church, we pray பாருங்க, to you. எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் மாற்றம் வர வர இந்த லண்டன் தேசம் அசையும். There should be a change between you and me so that the London is shaken. உங்களுடைய பக்கத்து வீட்டவர்கள் உங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். Your neighbors will know who God is. ஓ ஹalleluya கர்த்தாவே. அப்பா என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது. Oh Lord, my real life is hidden within you. ஐயா, நான் புதிய மனுஷனாகிய புதிய இயேசுவாய் உங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. As a new person, I'm wearing you, Jesus அப்பா Christ. உங்களை போல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. Help me to எல்லாரும் live like ஜெபிக்கிறீர்களா? you. Shall we உங்களை all போல் pray? வாழ எனக்கு உதவி செய்யுங்க. Help me to live like you, Father. நாங்க திருவிருந்திலே பங்கு கொள்ள போகிறோம். We are going to take part in the communion. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. God says, do this in remembrance of me. என்னத்தை நினைவு கூறுவீர்கள்? What do you remember? மன்னிப்பை நினைவு கூறுங்கள். Remember His forgiveness. கீழ்ப்படிதலை நினைவு கூறுங்கள். Remember His அவருடைய அறிவு obedience. கட்டாத அந்த அன்பை நினைவு கூறுங்கள். So you remember His unfailing, unselfish love. அவருடைய கீழ்ப்படிதலை நினைவு கூறுங்கள். Remember His obedience. அவர் தன்னுடைய ஒரே போரான குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் அனுப்பினதை நினைவு கூறுங்கள். Remember Him sending His only begotten Son for you and me. சொல்லுவோமா, Shall we ஆண்டவரே say, எனக்குள்ளே கிரியை செய்வீராக. Lord, do your works in me, ஐயா, O Father. எனக்குள்ளே கிரியை செய்யுங்க கர்த்தாவே. Lord, do the works in me, ஐயா, Father. நான் புதிதான உள்ளத்திலே கேளுங்க ஆண்டவரே, என் உள்ளத்திலே புதிதான ஆவியோடு நான் வாழ வேண்டும். In my heart, I need to live with a renewed spirit. கேளுங்கள், கேளுங்கள், Ask பரிசுத்த God. ஆவியானவரே, என்னை Ask God. மாற்றுங்க. Holy Spirit, change me, ask me. பாருங்க, இதுல அநேகர் நீங்க சோர்வாய் இருக்கிறீர்கள். Many of you are tired. உங்களுக்கு எழும்பி ஒரு ஆண்டவருக்கு ஜெபிக்கிறது என்றால் உங்களுக்கு கஷ்டமாய் இருக்கிறது. It is difficult for you to pray to God. நீங்க கஷ்டப்படுறீங்க. You are finding it difficult. கர்த்தர் சொல்கிறார், உள்ளத்திலே புதிதான ஆவியை கேளுங்க, என் ஆவியை புதுப்பியுங்க, புதுப்பியுங்க, Renew your spirit in புதுப்பியுங்க. your heart. God is saying, renew your spirit in your heart. என்றால் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்றால் If you wear Jesus Christ, உங்களுடைய சோர்வை நீங்கள் ஆளுகை செய்யலாம். you can control and reign over your tiredness. உங்களுடைய and weariness. நித்திரையை ஆளுகை செய்யலாம். You can reign over your sleep. சிந்தித்து பாருங்கள். Think of it. கர்த்தர் சொல்கிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் God says, seek first His kingdom. என்னை நினைவு கூறுங்கள் என்றார். And He says, remember me. He ஓ, says. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போமா? நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று Shall we சொல்லுவோமா? all lift our hands and ஓ, commit நாங்க ourselves to Him? சபையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் என்னை மாற்றுவீராக. God, make me worthy of my calling, Father. Oh, children, ask God, God, make us worthy of your calling. Oh, hallelujah, எங்களை மாற்றுவீராக. Lord, change me as worthy of my calling, Father. ஆண்டவர்ட்ட கேட்போமா, என்னை மாற்றுங்க ஐயா, என்னை மாற்றுங்க. Ask God to renew me myself. Renew ஐயா, me, Father. புதிய ஆவி உள்ள ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க. Make me as a renewed spirit person. ஐயா, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து நாங்கள் புதிய ஒப்பவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று. Scripture says we need to be continually renewed. அப்பா, நான் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமா? Shall we say, Lord, help me to continuously renew? ஆமென். நீங்க விட்டு கொடுக்காட்டி தேவன் உங்களை புதுப்பிக்க முடியாது. Renew us. நீங்க விட்டு கொடுக்காட்டி தேவன் உங்களை புதுப்பிக்க முடியாது. If you do not give in, then God cannot renew you. நாங்க அர்ப்பணிப்போமா? Shall we commit பாருங்க, ourselves? அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தொடர்ந்து நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று. Verse beautifully says, continually renewed. ஒரு பாடலை பாடுவோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போடு பாடுவோம். With a commitment and surrender. சொல்லுவோமா? Shall we நான் say, அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit myself. பாருங்க, அனைத்தையும் அர்ப்பணிக்கும்படியாய் ஆண்டவர் Surrender everything. அனைத்தையும் உங்களுடைய ஆவி, ஆத்துமா,
to your precious Savior. உங்களுடைய உலக வாழ்வை அர்ப்பணியுங்கள். Commit your worldly life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை அர்ப்பணியுங்கள். Commit your spiritual life. அவர் உலக வாழ்வை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். He will take away the earthly life from you. ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் இன்னுமாய் உயர்த்துவார். He will exalt you more and more in your spiritual life. Amen. இன்னும் இன்னுமாய் He உயர்த்துவார். will exalt you more and more. ஆம் கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம். Lord, yes, we pray. அப்பா உங்களுக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves into you. சபையாய் அர்ப்பணிக்கிறோம். As a church, we surrender ourselves. நீங்க எங்களை கிரியை செய்யுங்க. Lord, you do your works in us. அப்பா நினைவு கூறும்படியாய் சொன்னீங்களே கர்த்தாவே. Lord, you said to remember this. அப்பா உங்க வார்த்தையை நாங்க நினைவு கூறுகிறோம். Lord, we remember your word. எங்களுக்காய் மரித்ததை நினைவு கூறுகிறோம். We remember that you died for us. அப்பா உங்களுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிறதை நினைவு கூறுகிறோம். Lord, we remember that our real life is hidden in you. அப்பா புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறதை நினைவு கூறுகிறோம். Lord, we also remember that we are wearing a new man. எங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி இருக்கிறதை நினைவு கூறுகிறோம். Lord, we remember that we have a new spirit in our heart. ஐயா உலக பொல்லாத வழிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. Lord, protect and save us from the evil ways of the world. ஐயா விபச்சாரங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பொல்லாதவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் களைந்தறிகிறோம் ஐயா. Adultery, anger, jealousy, we remove everything and throw it அவற்றை away. வெட்டி எறிந்து போடுகிறோம். We will cut it off and throw it away. கிருபை செய்வீராக. Lord, you do your work. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. நாங்க அந்த பாடலை பாடுகிற வேளையிலே திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். When we sing a song, the communion will be prepared.